ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வாங்க இன்றைக்கி புதினா துவையல் செய்வது எப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு கடாயில் ஆயில் விட்டுட்டு இஞ்சி, பூண்டு, காஞ்ச மிளகாய், புளி இதெல்லாம் ஆட் பண்ணிக்கோங்க. போட்டு இதை லைட்டாக நம்ம ஃப்ரை பண்ணிக்கணும். நல்லா ஃப்ரை பண்ணது அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கருவேப்பிலை, புதினா, கொத்தமல்லி இதெல்லாம் நல்லா போட்டு ஆட் பண்ணி நல்லா வதக்கினதுக்கப்புறம் இது நம்ம லைட்டாக வதக்கிக்கலாம். வதக்கண்டு ஒரு பிளேட்டில் போட்டு ஆற விட்டுட்டு அதுக்கப்புறம் மிக்சியில் போட்டு அதுக்கப்புறம் உப்பு நம்ம சேர்த்துக்கணும். தேவையானது சேர்த்துட்டு ஒன்றும் அதிகமாக அரைச்சி எடுத்து வச்சுக்கணும். ரொம்ப நம்ம மையம் அரைக்கக்கூடாது, ரொம்ப இதுவாகவும் அரைக்கக்கூடாது. அது நல்லா இருக்காது இந்த டேஸ்ட்டு. ஓரளவுக்கு மீடியமாக அரைச்சி எடுத்து வச்சுக்கணும். அரைச்சி வச்சதும் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கடாயில் ஆயில் விட்டுட்டு நம்ம அரைச்சி வச்சதை புதினாவை கடாயில் போட்டு நல்லா வதக்கணும். அது கலர் மாறணும். நமக்கு மாறும் போது அது தெரியும். ஃபஸ்ட்டு பச்சை கலரில் இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த கலர் மாறும். நம்மளுக்கு ரொம்ப டார்க்காக மாறும் கலர். நமக்கு அதை வதங்கும் போது தெரியும். அதுக்கு முன்னாடி சாப்பிட்டிங்கன்னா அந்த சாப்பிடும்போது டேஸ்ட் நல்லா இருக்காது. நல்லா வதங்கினதுக்கப்புறம் சாப்பிடும்போது நல்லாயிருக்கும். அதுக்காக தான் நம்ம தேவையான அளவு உப்பு இருக்கா, காரம் இருக்காலாம் பார்த்துக்கணும். உங்களுக்கு சப்போஸ் காரம் பத்தலை அப்படின்னா நம்ம சில்லி பவுடர் கூட ஆட் பண்ணி இதோட இது பண்ணிக்கலாம். நல்லாயிருக்கும். அது ஒரு கார டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். உப்பு ஆட் பண்ணி நல்லா வதக்கிங்க. பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு நல்லா குக் ஆகிடுச்சு, நல்லா வதங்கிடுச்சு. ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். கமெண்ட் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ஃபாலோ பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.